ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஆல்ரெடி எரர் ஸ்பாட்டிங்கில் ஒரு சில பேசிக் ரூல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஐ திங்க் 5 to 6 ரூல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு கொஞ்சம் ரூல்ஸ் மட்டும் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ கொஞ்சமாக படித்தா கூட தெளிவாக படிக்கலாம். அடுத்த ரூல் பார்த்தோம் அப்படின்னா a few and less, ஓகேவா? a fewer and less இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபியூவர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த சென்டென்ஸில் எனக்கு நம்பரை டினோட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஃபியூவர் யூஸ் பண்ணணும். அதே இது லெஸ் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, ஓகேவா? குவான்டிட்டியை வந்து இண்டிகேட் பண்ணுற இடத்துல நம்ம லெஸ் வந்து யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, no less than 20 people were there அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, இந்த 20 அப்படிங்கிறது எனக்கு என்னது? 20 people அப்படிங்கிறது குவான்டிட்டியவா இண்டிகேட் பண்ணுது? இல்லை, இட்ஸ் அ நம்பர். அப்போ இந்த இடத்துல லெஸ் யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? no fewer than, ஓகேவா? no fewer than. ஸோ எப்பெல்லாம் ஒரு சென்டென்ஸில் எனக்கு நம்பரை இண்டிகேட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? ஃபியூவர் யூஸ் பண்ணணும். குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி வர்றப்ப அந்த இடத்துல லெஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ரூல் என்னன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் அ பிட் இயர்லி, ஓகேவா? இஸ் இட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் எர்லியா தெரியலையா? ஆமா தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் எனக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? இந்த சென்டென்ஸ்ல எனக்கு நெகட்டிவ் வேர்ட் நாட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா? பண்ணல. ஸோ எப்பெல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல எனக்கு நாட் வரலையோ இந்த கொஸ்டின் ஏரியால எனக்கு என்ன வந்திருந்திருக்கணும்? கண்டிப்பா isn't it அப்படின்னு சொல்லி எனக்கு நாட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். இன்கேஸ் இட்ஸ் நாட் அ பிட் early அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன தேவையில்லை? எனக்கு நெகட்டிவ் ஃபார்ம் வந்து தேவையில்லை. ஒரு இடத்துல ஒரு சென்டென்ஸ்ல வந்துட்டு இந்த கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ்ல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கு நாட் வரல அப்படின்னா எனக்கு இந்த கொஸ்டின் ஏரியால எனக்கு நாட் கண்டிப்பா வரணும். இல்ல இன்கேஸ் இந்த இடத்துல நாட் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு இந்த இடத்துல நாட் தேவை இல்ல, ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அண்ட் ஆல்சோ வெரி சிம்பிள் ரூல் டு பி ரிமெம்பர்ட், ஓகேவா? ஸோ சென்டென்சஸ் ஆர் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு கொஸ்டின் டேக்ஸ். எப்பயுமே சென்டென்சஸ் வந்து இந்த கொஸ்டின் டேக்ஸுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்த ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த இம்பார்ட்டன்டான ரூல் இது எல்லாமே என்னது? ஹூ, விச், தட், ஹூஸ், ஹூம், இது எல்லாமே எனக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ஓகேவா? இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இந்த ஹூவும் விச்சும் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹூ வந்து நம்ம யாருக்கு யூஸ் பண்ணுவோம்? இஃப் இட் இஸ் அ பர்சன் அப்படின்னா அந்த ப்ரொனவுனை இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம ஹூ யூஸ் பண்ணுவோம். விச் அண்ட் தட் வந்து காமனாவே யூஸ் பண்ணக்கூடியதான். ரெண்டுமே எனக்கு மோர் ஆர் லெஸ் சேம் மீனிங் தான். இஃப் த சென்டென்ஸ் கேரிஸ் அன் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா we should use that. இஃப் இட் இஸ் அ நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அந்த இடத்துல விச் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மாதிரி கமாக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொனவுன் அப்படின்னாலும் அது விச் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க. These are the best which he could get. இப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டா தப்பா? எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். தி பெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு என்னது? இந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ஓகேவா? சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படிங்கிறப்போ கண்ணை மூடிட்டு என்னதான் யூஸ் பண்ணணும்? நம்ம தேட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? அதே மாதிரிதான் மை மாம் இஸ் தி பியூட்டிஃபுல் விமன் ஹூ ஐ மெட் எவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல விமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப விமன் அப்படிங்கிறப்போ அது எனக்கு இஃப் இட் இஸ் அ பர்சன், அப்போ விமன் அப்படிங்கிறது எனக்கு பர்சன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஹூம் ஐ நெவர் மெட் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஹூம்ன்ற ப்ரொனவுன் தான் ஆப்வியஸ்லி நமக்கு வரும். பட் அந்த இடத்துல இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப தி மோஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தி சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்ப அந்த இடத்துல மை மாம் இஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் தட் ஐ எவர் மெட், ஓகேவா? அந்த இடத்துல தட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வெதர் இட் இஸ் அ பர்சன் ஆர் நான் லிவிங் திங்ஸ், நீங்க எதையுமே என்ன பண்ண தேவையில்லை, ஒரி பண்ண தேவையில்லை. இஃப் த சென்டென்ஸ் கேரிஸ் தி சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா யூ ஷுட் யூஸ் தட். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்.
ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ரூல் என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல நீங்க கம்பேரிசன் பண்றதுக்கு, ஈக்குவாலிட்டியை ஷோ பண்றதுக்கு as யூஸ் பண்றீங்க அப்படின்னா throughout தி சென்டென்ஸ் அந்த இடத்துல as எனக்கு வந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, I can write as fast if not faster than her. ஓகேவா? if not faster than her. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு இடத்துல கம்பேர் பண்றதுக்கும் ஈக்குவாலிட்டியை வந்து இண்டிகேட் பண்றதுக்கும் as யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய இடத்துல எனக்கு as வரல, கம்பேரிஷனுக்கு than வந்துருச்சு. ஓகே, பட் எனக்கு ஒரு இடத்துல as யூஸ் பண்ணாங்கன்னா throughout the sentence எனக்கு இன்னொரு இடத்துல கம்பேரிஷன் ஈக்குவாலிட்டியை ஷோ பண்றதுக்கு எனக்கு as கண்டிப்பா வந்திருந்திருக்கணும். ஸோ ஐ கேன் ரைட் as fast as அப்படிங்கிற வார்த்தை வந்திருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த as ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன வரணும், இந்த இடத்துல கண்டிப்பா அந்த வெர்போ நவுனா எனக்கு வந்துடணும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு இடத்துல கம்பேரிஷன் அண்ட் ஈக்குவாலிட்டியை ஷோ பண்றதுக்கு as யூஸ் பண்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்ப் ஆர் நவுனை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய இடத்துலயும் எனக்கு என்னதான் வந்திருக்கணும், as வந்திருந்திருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா மோஸ்ட் காமன் ஒரு அதாவது கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். ஓகேவா? கோரிலேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வர்றப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே, அதாவது காமனாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஒரு சில இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிஸ்டேக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்டென்ஸில் எனக்கு ஃப்ரம் வருது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக என்ன கன்ஜெக்ஷன் வரணும்னா டு வரணும். சரிங்களா? அதே மாதிரி பிகாஸ் வருது அப்படின்னா பிட்வீன். ஓகேவா? ஒரு சென்டென்ஸில் எனக்கு பிட்வீன் வருது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி என்ன கன்ஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கணும் அப்படின்னா அண்ட் தான் வந்திருந்திருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நோ சூனர். ஓகேவா? நோ சூனரை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக என்ன தான் வரணும் அப்படின்னா தேன் தான் வரணும். அதே மாதிரி ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி அண்ட் பேர்லி. ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி அண்ட் பேர்லி இதை ஃபாலோ பண்ணி என்னதான் வரணும் அப்படின்னா எனக்கு வென் வரணும். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி எனக்கு கண்டிப்பாக வென் மட்டும்தான் வரணும். அந்த இடத்துல எனக்கு தேன் வரக்கூடாது. அஸ் சூன் அஸை ஃபாலோ பண்ணி எதுவுமே எனக்கு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அஸ் சூன் அஸை ஃபாலோ பண்ணி எனக்கு எதுவுமே வரக்கூடாது, எந்த ஒரு கன்ஜெக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தோ ஆல்தோ. ஓகேவா? தோ ஆல்தோ. ஒரு சென்டென்ஸ்ல தோ ஆல்தோ யூஸ் பண்ணி கன்ஜெக்ஷன் வருது அப்படின்னா அது கண்டிப்பா எனக்கு எட்டா மட்டும்தான் இருக்கணும். எதுவா இருக்கக்கூடாது, பட்டா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுதான் மோஸ்ட் காமனா கேட்குற ஒரு விஷயம். ஸோ அடுத்த ரூல் பாருங்க, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு இடத்துல மட்டும்தான் நெகட்டிவ் வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்டென்ஸ்ல நாட் யூஸ் பண்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி என்னெல்லாம் வரக்கூடாது, அன்லெஸ் வரக்கூடாது. அதுக்கப்புறம் நோ, நன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல நெகட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு இன்னொரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் வரக்கூடாது. அது மாதிரி நாட் யூஸ் பண்ற இடத்துல கண்டிப்பா என்ன வரக்கூடாது, அன்லெஸ் வரக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து while and when. ஓகேவா? while and when வந்து எப்போ யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். while and when. ஸோ while அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து while I was walking. ஓகேவா? நான் வந்து என்ன பண்ணேன், வாக்கிங் போய்கிட்டு இருந்தப்ப. அதே மாதிரி while learning how to box. நான் வந்து பாக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல அப்படின்னு சொல்லி எப்பெல்லாம் ஒரு ஐ ஆம் டூயிங் சம்திங் டூரிங் எ பீரியட் ஆஃப் டைம். ஓகேவா? டைம் டியூரேஷனை வந்து இண்டிகேட் பண்ணுதோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், while யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மித்த எல்லாமே இந்த when அப்படிங்கிறது ஜென்ரலா இருக்கக்கூடிய இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து செகண்ட் பார்ட். பேசிக்காக அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில கிராமர் ரூல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் பார்த்துருக்கோம், எஸ்பெஷலி ஃபார் எரர்ஸ் பார்ட்டி. ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.